மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால உங்களுக்கு இந்த வருடம் சகாய சனிங்க. அப்பான்னு பெருமூச்சு விடக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் அதிகம். கடந்த 5 வருஷம் படக்கூடாத கஷ்டத்தையும் படக்கூடாத நஷ்டத்தையும் அவமானங்கள் அவப்பேர்களை பட்டதும் மண்ணும் விரையும் பொன்னும் விரையும் எல்லாமே உங்களுக்கு விரயம்தான். விரயத்தில் சனி பகவான் இருந்து பல சட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய தருணங்களும் இந்த மகர ராசி ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே உண்டு. பணம் பற்றாக்குறையில் கொலை களவு செஞ்சு கோர்ட்டுக்கு போனவங்களும் இருக்காங்க. காசு பணத்தை ஏமாந்து காசு பணம் வரலைன்னு சொல்லக்கூடிய கோர்ட்டு கேஸுக்கு போனவங்களும் இருக்காங்க. ஆசை பாசமாக அதிகமாக விலை உயர்ந்த கார் வாங்கி அதை டியூ கட்டாமல் அதுக்கு கோர்ட்டு கேஸு போனவங்களும் இருக்காங்க. இப்படியும் கஷ்டப்பட்டது, இவ்வளோ பெரிய துன்பத்தை இவ்வளோ பெரிய நஷ்டமானது மகர ராசிக்காரங்க தாங்க. எப்படா எனக்கு விடிவு காலம் வரும், என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும், இப்படி கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள் உள்ள மகர ராசிக்கு இந்த வருடம் யோகம்தான். ஏதாவது ஒரு ருத்ராட்சத்தை கழுத்திலையாவது கையிலையாவது வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு மோட்சம் இல்லை, மறுஜென்மம் கிடையாது. மகர ராசி அன்பர்களுடைய ஆண் பெண்கள் குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடும் இனிமே தான் நடக்க போகுது. தடபட்ட திருமணம். இந்த 5 வருஷமாகவே நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு கூட சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுருந்தா கூட கஷ்டப்பட்டு கல் மண்ணு சுமந்தாது உங்கள் பிள்ளைங்களை பார்த்துருப்பீங்க. உங்கள் புருஷன் பெண்களுக்கு புருஷன் நல்லா அமைகிறது 70% கஷ்டம். நீ நிறைய விரயம் பண்ணுற, நான் ஏன் தரணும்னு சொல்லக்கூடிய இடத்துல காசு பணம் கொடுக்காம சண்டை சச்சரவில் பிரிஞ்சும் போயிருந்திருக்கலாம். பல அவமானம் அவப்பேர்களை கூட நீங்கள் பட்டிருந்திருக்கலாம். ஆண்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்களே பண்ணியிருந்திருப்பீங்க. மனைவியை நேசிக்க மாட்டீங்க. மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் வச்சுருப்பீங்க. மகர ராசி பெண்களும் அப்படித்தான். ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்டு, தான் வாழ்க்கையை கணவன் அல்லாத ஒரு நட்பை ஒன்று பக்குவம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலியமாக பல காரியங்களெல்லாம் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருந்தா அந்த பெண் குழந்தைகளுக்குனாவே நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மகர ராசி உள்ள பெண்களுக்கு ஆண்கள் துணை நிற்காது. ஆண்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் 70% இருக்குது. இருந்திருந்தாலும் இனி வருங்காலங்களில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் கிடச்சி, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பறிவு ஞானங்கள் கிடச்சி, உங்கள் கஷ்டத்தை கொடுத்து பிள்ளைங்களை வளர்த்த உங்களுக்கு இனிமே தான் கலங்கரை விளக்கமே தெரியும். கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு கலங்கரை விளக்கம் தெரியக்கூடிய அமைப்பில் அப்பா அப்படின்னு பெருமூச்சு வரக்கூடிய தருணம் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. காசு பணம் புரள போகுது. கடன் வாங்கி கடன் அடைச்சி இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் உங்களுக்கு வரப்போகுது. ஆசைகள் வரப்போகுது. ஒரு மனிதன் பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய நட்பு துணை உங்களை உச்ச நிலைமைக்கு கொண்டு போகும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய நட்பு துணை உச்ச நிலைமைக்கு கொண்டு போகும். நண்பன், பெஸ்ட்டு நண்பன் ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் உங்கள் வாழ்க்கை இனிமே பொன்னான நாள் தான், மண்ணான நாள் தான். ஆன்மீக தோரணையும் தெய்வத்தோடைய பலத்தையும் தேவதைகளுடைய சக்தியவும் பரிபூர்ணமாக கொண்டுக்கிட்டு இறை அருள இறைவனை நாடி ஓடி தேடி அலைஞ்சு அவருடன் ஒன்றுடன் கலந்து அவருடைய பிரயாணிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மத்திலே கஷ்டப்பட்டீங்க, இதுக்கு எதுக்கு மறுஜென்மம்? அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும். தேகம் பொலிவு ஏற்படும். இனிமே தான் சக்திகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் இந்த மகர ராசிக்கு நிறையவே இருக்குது. உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள், வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை ஆனால் சனி ஓரையில் போய் சாமியை வழிபடுங்க. வேலைக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இப்படி முன்னோர் வழிபாடு பண்ணால் நீங்கள் யோகமானவரும் கூட.
குரு கடாட்சியம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வரக்கூடிய நேரம் உண்டு. அடமான வச்ச நகையெல்லாம் திருப்பக்கூடிய ஒரு நேரம் உண்டு. இனிமே தான் உங்களுக்கு குரு கடாட்சியம். குரு பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு பலமாக வந்திருக்காரு. பயப்பட வேண்டாம். கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு சக்தி, யுக்தி, சூட்சமங்களை உங்களுக்கு தெளிவு பண்ணக்கூடிய நேரம் இனி வரக்கூடிய 2025 நல்லதே நடக்கட்டும். உங்கள் நாள் இனிமே வரக்கூடிய நாள் பொன்னான நாளாக இந்த வருஷம் அமையிறதுக்கு சனி பரமாத்மாவுடைய அனுகிரகமும் பொலிச்செல்லூர் சனீஸ்வரம் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வடபழனி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சனி பகவான் ஒரு நீதிமான். நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர். சூரியனே தப்பு பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி பகவான் இந்த முறை பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக வர்றாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீதியா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு சில ராசிகளுக்கு உண்டு. அரசியலில் உச்ச நிலைமையாக வரதுக்கு உண்டான ஒரு தன்மையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மேன்மை தரப்போகிறாரு. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸுங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய தன்மைகள் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முறை யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டினா உனக்கு உடனே தண்டனை. அரசன் அன்று கொல்லும், தெய்வம் இன்று கொல்லும் சொல்ல மாதிரி இன்றே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மனசாட்சிக்கு உகாதமாக நடக்காதீங்க. மனசாட்சி மீறி தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆளாகப்பட்ட அரசனே தப்பு பண்ணாலும் ஆண்டியாக போகக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். ஆண்டியும் அரசனாகக்கூடிய ஒரு வருஷமும் இந்த வருஷம்தான். ஏன்னா 3 பெயர்ச்சிகள் பலமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அப்போ சனி பகவான்கிட்டவே பயம், ஐயோ நம்மளுக்கு நோயை கொடுத்துருவாரு, பயத்தை கொடுத்துருவாரு, கடனாளி ஆக்கிடுவார். ஆமாம், சனி பகவான் சொன்னாவே நோய் தான். சனி பகவான் சொன்னாவே கடனாளி தான். கடனால எதிரியும் சத்ருவும் நோயும் இன்னலும் துன்பமும் வாதமும் விவாதமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நோய்க்கு அதிபதி சனி பகவான் தான். ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஃபெயிலியர், அந்த பிரேக்கு சனி பகவான். ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா பிரேக் நிற்கலைன்னா எங்கேயாவது மோதிடும். அந்த மாதிரி தான் யார் எவருன்னு தெரியாமல் வீணான செலவு பண்ணி அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவியை அபகரிச்சா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். நல்லா படிக்கலாங்க, லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், கணினி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். இதுக்கு காரகத்தன்மையும் சனி பகவான் தான். முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். அண்ணாமலையார் கிரிவல பாதையில் ஆண்டியாக இருந்து யாசகம் வாங்க வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் சனி பகவானை முறையாக வழிபட்டுக்குங்க, பயப்படாதீங்க. தவறு செஞ்சவன் தான் தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டாம். ராசியில் பொதுவாக ஒரு சில ராசிக்கு சனி பகவான் கெடுபலனே கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ராசிகளை உங்களுக்கு லாப பலனே கொடுக்க போகுது, ஒரு மன்னிப்பு தரப்போகுது. அதனால் பாவ மன்னிப்புங்க கேட்கக்கூடிய தன்மைக்கு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யோகமே தரப்போகுது. ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, அர்த்த நாரி சொல்லக்கூடிய திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் யோகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவான் உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு. சாதாரண வேலை பார்க்குறவனும் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் பொதுவாக நன்மையவே செய்ய போகிறாரு. நீ என்ன தொழில் இருக்கியோ, என்ன ஜீவனாம்சம் பண்ணுறியோ அந்த ஜீவனாக்கம் காரகனாகவும் இருப்பார்,
தொழில் காரகனாகவும் இருப்பார். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாத ஒரு ஜாதகம் இருக்கும். அப்பாவுக்கு பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். அதனால் சனி பகவானை அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்சில்லூர் சனீஸ்வரன் பகவானுக்கு தனி சன்னதி, அங்கே சாமியை வழிபடுங்க. ஏதாவது எள்ளு உருண்டை வாங்கி கொடுங்க, இல்லை கமரக்கட்டு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து சாமியை வழிபடுங்க. வழிபட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம். சனி பகவான் நல்லதே செய்வார். சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று சொல்கிறேன். இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு இந்த வருடம் தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகி நீதி நேர்மைக்கு ஆள்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பல சுபகாரியங்களையே கொடுத்து வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கு பொலிச்சலூர் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.